7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி? நல்லா இருக்கிறேன். எல்லாம் நடக்குதுல்ல? எல்லாம் நல்லபடியா நடக்குது. நீங்க நல்லபடியா இருக்கீங்க? உற்சாகமா இருக்கிறீங்க? ஐயோ கலக்கலா இருக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை அடி வேண்டி இன்னைக்கு தான் கொஞ்சம் லைட்டா அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடி நீங்க வாங்கினீங்க சொல்லவே இல்ல? இல்ல வேலண்டைன்ஸ் டேல வேணா குத்து, அந்த ஊம குத்து, குசும்பு குத்து, கும்மா குத்து, உள்குத்து எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸா ரிலீஃபா இருக்கு. அதனால கொஞ்சம் ஓகே. நானும் தம்பி அதை வெளியில சொல்லக்கூடாது, அமைதியா காப்போம் சொல்லி. இல்ல உங்களுக்கு நடந்ததை வெளியில சொல்லக்கூடாது, அமைதியா காப்போம். நேற்றுல இருந்து எவ்வளவு முயற்சி செஞ்சோம், இன்னைக்கு உங்க வாயிலேயே போட்டீங்க. என்ன சொல்லுங்க, எங்களுடைய அந்த சரித்திரங்கள்ல என்ன ஒரு சரித்திர வீரர்களுடைய வரலாறை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அடி வேண்டி இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. அது உலகத்துக்கு தெரிந்தபடியால் தான் அவர்கள் சரித்திர நாயகர்கள். சரித்திர நாயகர்களா? இந்த விஷயங்கள் தெரியாம போச்சுன்னு சொல்ற நாளைக்கு உலகம் என்ன பேச போகிறது? தெரிந்தால்தான் இந்த பேப்பர் படியனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகளை சந்தித்திருக்கின்றார். இன்று ஒரு சாதனையாளராக மாறி இருக்கிறார். பொய்யெல்லாம் பேசுகள் கஷ்டப்படு சந்தோஷமான காலை பொழுதில் சந்தித்திருக்கின்றோம். மீண்டும் செய்திகளின் ஊடாக எனக்கு இன்ட்ரோ அடிங்கள் செய்திகள் மாதிரி உள்நாட்டு செய்தி, வெளிநாட்டு செய்தி அதெல்லாம் போட்டு மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொள்றோம். இது செய்தி அல்ல, பத்திரிகை பார்வை மட்டும்தான். அப்படியே நீங்க டக்குன்னு பார்வைக்கு போங்க. சரி, பத்திரிகை பார்வையை பார்க்கின்ற பொழுதோ சுடரொலியிலே அநீதியானது நவி அறிக்கை, போர்க்கொடி தூக்கியது அரசு, சர்வதேச விசாரணை பரிந்துரையை சமாளிக்க தயார் எனவும் சூளுரை என்றது வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த நவிக்கும் எங்கட நாட்டு அரசாங்கத்துக்கு நான் நியூ மெட்ரோலஜி பொருத்த மட்டும் தான் நல்லா இருக்கும். நியூ மெட்ரோலஜி ஏதோ ஒரு லாஜி என்னன்னா அவாக்கும் எங்களுக்கு ஆகுதே இல்லையா? சரி, அந்த பிரச்சனை தொடர்ந்து காலகாலமா இருந்து கொண்டே இருக்கு. இத சரியா பார்த்து இது பண்ண, இல்லாட்ட ஹொரோஸ்கோப்பாவது பாக்கணும். சரியோ, இத ஹொரோஸ்கோப் டெக்ல எனக்கு அவர் ஜாபம் பாரு தெரியுமா? இல்ல ப்ரொபோஸ் விழுந்தது விண்கள், எரிந்தது சமையலறை, நிகழ்ந்தது நுவரேரியாவில். எப்படி டைட்டில் இல்ல? விழுந்தது விண்கள், எரிந்தது சமையலறை, நிகழ்ந்தது நுவரேரியாவில். விண்கள் விழுந்தா கூட அதுக்குள்ளேயே கவிதை எழுதுறீங்களே, நல்லா இருக்கு சொன்னி. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனிவா பயத்தில் அரசு சர்வதேசம் மீது வீண் பழி, தப்பிக்கவே முடியாது என்கிறார் பாகு. சரியோ, விக்ரம கருணாரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்களில் காணாமல் போனோரின் உறவுகள் சாட்சியம் அளிக்க அனுமதி வேண்டும், ஆணைக்குழுவில் குறைபாடு என்கிறார் சம்பந்தன். இதர மாவட்டங்களிலும் இருப்பாங்க தான், காணாமல் கொழும்பிலையும் இருப்பாங்க, சின்ன வேற எங்கேயாவது இருப்பாங்க. அதுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்க வேண்டும், இது குறைபாடாக சுட்டி காட்டுகிறார் சம்பந்தன் ஐயா. சரியோ, அடுத்து காணாமல் போனோர் சாட்சியங்கள் தொடர்பான விசாரணை விரைவில், படைகள் மீதே அதிக முறைப்பாடுகள், ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிப்போ. ஓகே, காணாமல் போன சாட்சியங்கள் தொடர்பான விசாரணை விரைவில். ஓகே, அவ என்ன செய்வினம் தெரியும், விசாரிப்பினோம் கேக்குற விசாரணை ஆணைக்குழு சொன்னா அறிக்கை சமர்ப்பிக்கும். அப்ப அங்க விசாரிச்சு போட்டு குற்றம் சாட்டணும் சொன்னா குற்றம் சாட்டுற பக்கத்துல போயிட்டு விசாரிப்பினமான எனக்கு ஒரு டவுட். கோட்டன் அப்படித்தானே, ஆணைக்குழு அப்படியோ இயங்குமன்றதுதான் டவுட். ஆணைக்குழு விசாரிக்கும், விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்கும், எல்லாம் விசாரிக்கும். சரி, என்ன ஓகே. அவசரமா போறீங்க? அவசரமா இல்ல, அவசரமா போயில ஆறுதலா நிதானிச்சு என்ன சொல்றோம்னு பார்த்து சொல்றேன். சரி, ஓகே. அடுத்தது கோட்டா பிரசாரம் சட்டவிரோதம், சுதந்திரமான தேர்தல் சந்தேகம், தேர்தல் ஆணையாளரிடம் ஐதேக நேரில் முறைப்பாடு என்று வந்திருக்கு. பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ மாகாண சபை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை சட்டவிரோதமானது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரியவிடம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை நேற்று நேரில் சென்று முறைப்பாடு செய்தது. ஏனண்டா அவர் என்னது
அரசோ இது அப்படியா? அவர் பாதுகாப்பு செயலாளர் தானே. அரச பதவி வகிக்கிற காரணத்தால் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அரச பதவி வகித்தால் அவர் போகக்கூடாது. ஓகே சரி. என்ன அடுத்தது இலங்கையை சீண்டி பார்க்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் நவநீதம் பிள்ளை சர்வதேச விசாரணைக்கு ஒரு அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் விசனம் என்றதுதான் இன்றைய வீரக சிறுபேப்படை தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. நகைக்கடை வெளிநாட்டு நாணய மாற்று நிலையத்தில் 1 கோடி ரூபாய் கொள்ளை என்றது வந்திருக்கு. இது நீர்கொழும்பில் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறதாகவும் எனது மகனை ராணுவத்தினர் கைது செய்தனர், தேடிச் சென்ற கணவனை அடித்து கொன்றனர், யாழ்ப்பாணத்தில் ஆணைக்குழுவினரிடம் சாட்சியம் என்றது வந்திருக்கு. எனது மகனை கைது செய்து ராணுவத்தினர் அவரை விடுதலை செய்யுமாறு கோரி ராணுவமாவுக்கு சென்ற எனது கணவரை அடித்து கொலை செய்தனர். நான் ராணுவத்தின் இத்தகைய செயற்பாடுகளால் மிகவும் பாதிப்படைந்துள்ளேன். எனவே எனது மகனை இது பண்ணி தாங்க மீட்டு தருங்கோ என்று ஒரு தாயார் சாட்சியம் அளித்திருக்கின்றார் என்ற செய்தியும் வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு செயலர் கோத்தாபய ராஜபக்சவுக்கு எதிராக ஐதேக ஆணையாளரிடம் முறைப்பாடு ஏற்கனவே சுடரொலி பேப்பர்ல வந்த செய்தியான இது யாழில் காணாமல் போன தொடர்பில் ராணுவத்தினர் பொறுப்பு கூற வேண்டும், ஆணைக்குழுவின் முன்னிலை உறவினர்கள் சாட்சி என்பது வந்திருக்கு. இந்த தொடர்ந்து நிறைய பேர் இந்த ஆணைக்குழுவில சென்று தமது சாட்சிகளை பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். யாழ் குடாநாட்டில் இடம்பெற்ற காணாமல் போதல், கடத்தல் மற்றும் கைதிகளுக்கு ராணுவமே பொறுப்பு என்றும் காணாமல் போனவர்களை ராணுவத்திடமிருந்து மீட்டு தர வேண்டும் எனவும் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற காணாமல் போனோரை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழு முன் சாட்சியம் அளித்த போது பலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சரியா, இது இன்றைய வீரகேசல வந்திருக்கிற செய்தி. என்ன அடுத்த பாத்தீங்கன்னா தினகரன்ல என்ன வந்திருக்கு என்றால் சுற்றுநிறுவனங்களை மக்கள் சேவைக்கு தடையாக்கி கொள்ள வேண்டும் ஜனாதிபதி மகிந்த சிந்தனை வரும் எழுத்துருவல்ல ஜதார்த்தத்தை முழு வடிவம் மக்கள் சேவையை நிறைவேற்றுகையில் சர்வதேசத்துக்கு பதில் கொடுக்க நேரிடுகிறது என்று வந்திருக்கு தினகரன் பேப்பர்ல. ரயில்வே சாரதிகள் வேலை நிறுத்த முடிவு, சேவைகள் இன்று வளமைக்கு திருப்பம், வேலை நிறுத்தத்தால் நேற்றும் பயணிகள் பெரும் பாதிப்பு என்றதும் வந்திருக்கேன். இது இன்றைய தினகரன் பேப்பர்ல வந்திருக்கிற செய்திகள். 3 வெவ்வேறு விபத்துகளில் 5 பலி, இந்த ஒரு விபத்தில் 2 உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது இன்றைய தினகரன் பேப்பர்ல வந்திருக்க செய்தி. இன்றைக்கு அநேகமாக இந்த ஆணைக்குழு முன் சாட்சியம் அளித்த செய்திகள் தான் வந்திருக்கு. தினக்குறள்லையும் பாத்தீங்கன்னா புலிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாத நமது பிள்ளைகளை படையினரை பிடித்தனர் என்று பெற்றோர்கள் கண்ணீர் மெல்க ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளிப்பதான படமும் போட்டு செய்தி வந்திருக்கு. ஆளும் தரப்பின் அத்துமீறல்கள் குறித்து மௌனம் சாதிப்பது ஏன், தேர்தல்கள் ஆணையாளரிடம் ஐதேக கேள்வி என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு மேல் நகையும் பணமும் கொள்ளை, நீர்கொழும்பு நகைக்கடைகள் சம்பவம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. பசுவதையை எதிர்த்து கொழும்பில் 8 பிக்குகள் உண்ணாவிரதம் நைட் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாலே இருக்கிற மாட்டேன். அவியல் இருக்கிறதோட நேற்று நான் நைட் போனான் 12 மணி போல. தெரியும் அவியல் இருக்கிறதோட பார்த்தான்னா அவியலுக்கு காவலா பொலிசும் இருக்கிறவே இல்ல, பாவங்க அவியல் இல்லவே பார்த்தா இதான் இன்னைக்கு இதண்டா அப்படி. ஓகே சரியோ பாவம் அவியல முடிச்சிருக்க வேண்டிய கேள. அதுல வேற அந்த இது டியர் கேஸ் அடிக்கிறது என்ன என்ன சொல்ல தண்ணியெல்லாம் அடிப்பாங்க. அந்த வாகனத்தை நிப்பாட்டி வச்சிருந்தவ அங்க இது அவைய முடிச்சே இருந்தவே இல்ல, சுத்தர காட் போட்டு இருந்தவன். ஓகே அப்படித்தான் என்ன செய்திகள். அவ்வளவுதான். வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம், நாளை கலந்து சிந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்பாகளா பிரியா உங்களுடன் பேப்பர் படிய போறா.